ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போட்டுட்டு, அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த எல்லா நட்சத்திரமும் ஒண்ணா சேர்ந்து அந்த சூரிய நட்சத்திரத்த தான் குறிக்குது. ஏன்னா நானும் கூட அதே நட்சத்திரத்துல தான் பொறந்திருக்கேங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்ல. ஆனா விஹாரன்னா எதுக்காக இந்த சூனியக்காரி உங்களோட நட்சத்திரத்த இறந்து போன அந்த விக்டம்ஸோட முகத்துல விட்டுட்டு போறான்னு ஹர்ஷம் கேட்க எனக்கு அது தெரியல. ஆனா இப்ப நம்ம அத தான் கண்டுபிடிக்கணுங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்றான். ஆக்சுவலா ஒரு உண்மை என்னன்னா, நம்ம ஹீரோ மட்டும் அந்த நட்சத்திரத்துல பொறக்கல. இந்த கதையில வர இன்னொரு முக்கியமான ஆளும் கூட அதே நட்சத்திரத்துல தான் பொறந்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம கௌரி தான். நம்ம ஹீரோவ கொல்றதுக்காக தான் கௌரியும் பொறந்திருப்பா. சோ அவள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த சூனியக்காரியும் அதே நட்சத்திரத்துல பொறந்த மத்த பொண்ணுங்கள பார்த்து கொலை பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹர்ஷ்க்கு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது. ஆனா இன்னொரு பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட அவன் சொல்லுவான். சோ இப்ப நம்ம ஹர்ஷ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து நானும் உன் கூட வரேன், நீ கூட இருப்பாங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப நமக்கு அந்த சூனியக்காரி தான் இது எல்லாத்தையும் காரணம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி இருக்க அவ அட்டாக் பண்ண இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போய் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஆனா ஹர்ஷ் எனக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க, நம்ம மொத்த ஃபேமிலியும் எதுக்கிட்ட இருந்து உனக்கு காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆபத்தை அவனை தனியா ஃபேஸ் பண்ண விட மாட்டேன்னு வீணாவும் சொல்றாங்க. ஆனா நம்ம ஹர்ஷ் மட்டும் தனியா அங்க போறானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனோட அம்மா கிட்ட சொல்ல, எனக்கு அந்த சூனியக்காரினால எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னா ஆனா உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷ் அங்க இருந்து கிளம்புறான். சரிம்மா நான் எங்கேயும் போல, நீங்க அவங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து போறான். இப்ப நமக்கு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுல அவளுக்கு நடந்த அந்த அவமானத்தை நினைச்சா ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப அவளோட தங்கச்சி சாரு கிட்ட இருந்து கால் வருது. அக்கா நீங்க டீன் சார் கிட்ட பேசிட்டீங்களா, எனக்கு அட்மிஷன் கிடைச்சிரும்ல, சோ நாளையில இருந்து நான் காலேஜ் போலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுல உனக்கு என்ன சந்தேகம், அவர் இப்ப அந்த அட்மிஷன் பேப்பர்ஸ்ல தான் சைன் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சாரு கிட்ட போய் சொல்லிடுவா. அதை உண்மை நினைச்சு அந்த சாருவும் ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் எப்படியாச்சும் இந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்கி கேட்கணும், கடவுளே எனக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோனும் காரை விட்டு கீழே இறங்கி வருவா. என்னன்னாலும் சரி நான் அந்த உண்மையை இந்த தடவை கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் கையில போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட்டை கட்டிட்டு அங்க இருக்க ஒரு கிளாஸ் விண்டோ உடைச்சிட்டு கீழே குதிக்கிறான். ஸோ இப்போ அந்த சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோன்னு திரும்பி பார்த்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் நான் கேர்ஃபுல்லா இருந்தாலும் எனக்கு நீ என்ன இப்படிலாம் நடக்குதோ, இங்க எந்த ஒரு தென்னை மரமுமே இல்ல, அப்படி இருந்தும் தேங்காய் எங்க இருந்து வந்து என் கார் மேல விழுந்திருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து ஃபாஸ்டா அவனோட காரை டிரைவ் பண்ணிட்டு போறதா பாக்குறான். சோ இப்ப அவளுமே அவளோட வண்டி எடுத்துக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு அங்க இருந்து போவா. சோ இப்ப கட் பண்ணா நம்ம ஹர்ஷ் கொலை நடந்த இடத்துக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கதை நம்ம காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனுக்கு கால் பண்றான். ஏன்னா நான் தான் அவங்க இங்க வரவேன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி ஹர்ஷும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். நான் அவனோட அண்ணங்கிறது நீ மறந்துடாத, சோ நான் சொல்றது தான் நீ எப்பவும் கேட்கணும், சரி சொல்லு இந்த கொலை இந்த சூனியக்காரி தான் பண்ணலாம் அப்படின்னு அவன் கேட்க, ஆமா இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கும் அந்த மாதிரி தான் தெரியுது, ஐ மீன் இந்த பாடியிலையும் சேம் மார்க்கிங்ஸ் இருக்குன்னு ஹர்ஷா அவங்க கிட்ட சொல்லுவான். அப்ப பார்த்து நம்ம ஹீரோயின் அவன் பின்னாடி விடாம ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவா. அதனால கடுப்பான நம்ம ஹீரோவும் நான் நேர்ல வந்து அவங்க கிட்ட பேசுறேன் ஹர்ஷின்னு சொல்லி காலை கட் பண்றான். இப்ப நம்ம ஹீரோயின் அவன் காரை ஓவர்டேக் பண்ணி அவரோட வண்டியை குறுக்க நிப்பாட்டுவா. ஹலோ ப்ளீஸ் உன்னோட கார் எடு, எனக்கு லேட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, ஆனா அது எதையுமே நம்ம ஹீரோயினும் காதல வாங்க மாட்டா. இப்ப அதே நேரத்துல நம்ம ஹர்ஷ்க்கும் அந்த சூனியக்காரோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அங்க கிடைக்க அவனுமே அதை ஃபாலோ பண்ணி அவருக்கு அந்த இடத்துக்கு போயிடுறான். இதுக்காக நீ அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவகிட்ட கேட்க, நான் ஒன்றும் உங்களை ஃபாலோ பண்ணல, காலேஜோட டீனை தான் ஃபாலோ பண்ணல. சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க, முதல்ல இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி என் தங்கச்சியோட அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணுங்க, இங்க பாரு இதுக்கெல்லாம் எனக்கு சுத்தமா டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இப்ப அங்கிருந்து கிளம்புறான். ஓ எனக்கு கூட தான் உங்ககிட்ட பேசுறதுக்கு சுத்தமா இஷ்டம் இல்லை, அப்படி இருந்து நான் உங்ககிட்ட பேசுறேன்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சுக்கோங்க, இதுல நீங்க சைன் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கோர்ட்ல நான் உங்களுக்கு அகைன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணுவேன். எல்லா திறமையும் இருந்தும் ஒரு பொண்ணுக்கு நீங்க சீட் தரல, ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலங்கிறதுனால, அப்புறம் நானும் இந்த உண்மையை கோர்ட்ல ப்ரூவ் பண்ணியும் காட்டுவேன். இந்த சிட்டில இருக்க பெரிய லாயர் கிட்ட நான் போவேன், மேத்தா அசோசியேட்ஸ், அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவர் முன்னாடிலாம் உங்களால நிக்க கூட முடியாது, அதுக்கு மிஸ்டர் மேத்தா எங்களோட ஃபேமிலி லாயர் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான். பணக்காரங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃபேமிலி லாயர்ஸ் இருப்பாங்க, ஆனா எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, அப்போ போய் நீ உன்னோட ஃபேமிலிக்காக ஃபைட் பண்ணு, நான் ஒன்றும் உன்னை ஸ்டாப் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறோம். நீங்க அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், எங்களை மாதிரி ஏழைங்களுக்குலாம் ரெண்டு விஷயம் தான் முக்கியம், ஒன்று சாப்பாடு, இன்னொன்று மரியாதை. சாப்பாடு இல்லைன்னா கூட நாங்கள் இருந்துருவோம், ஆனா மரியாதையை நாங்கள் எப்போ விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்களும் உங்க அம்மாவும் என்ன தப்பா பேசுனீங்க, என்னோட தங்கச்சியை நீங்க இன்சல்ட் பண்ணீங்க, அப்புறம் உங்க அம்மா என்ன இன்சல்ட் பண்ணாங்க, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் என்கிட்ட சாரி கேட்கணும், அப்படி இருந்தும் நான் என்னோட தங்கச்சிக்காக உங்ககிட்ட சாரி கேட்க தயாரா இருக்கேன், ஸோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, என் மேல இருக்க கோவத்தினால என் சாரோட லைஃப் அழிச்சிடாதீங்க அப்படின்னு அவ பேசிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோ இல்லாத பார்த்து ஷாக் ஆகுறா. அட இந்த டீன் எங்க தான் போனாரு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப அங்க இருந்து தூரத்துல நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கத பாக்குறா. என்னன்னா சரி இன்னைக்கு நீங்க இதுல சைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ ஒரு வழியா நம்ம ஹீரோ விஹான் அந்த சூனியக்காரி இருக்க இடத்துக்கு வந்து சேர்றான். அவனோட கையில இருக்க அந்த பிரேஸ்லெட்டை கழட்டிட்டு அங்க இருக்க ஒரு செவுத்து மேல ஏறி அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பான். அப்ப பார்த்து நம்ம ஹீரோயின் அங்க வரா. மேலே ஏறும்போது நம்ம ஹீரோட பாக்கெட்ல இருந்து அந்த பிரேஸ்லெட் கீழே விழ அதை நம்ம ஹீரோயின் எடுத்து வச்சுக்கிறா. ஸோ இப்போ அந்த சூனியக்காரிக்கும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வரது தெரிஞ்சு அவளுமே அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நான் இங்க ஒன்றும் கூட சண்டை போடுறதுக்காக வரல, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக இந்த ரெட் பாடிஸ்ல நான் பிறந்த அந்த நட்சத்திரம் இருக்கு, அதுக்கும் அந்த கொலைங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அவன் கேட்க, அதுக்கு இந்த சூனியக்காரியோ அவகிட்ட இருக்க அந்த வெப்பன்ஸ் வச்சு அவனை திரும்பவும் அட்டாக் பண்ணுவா. நான் கடைசியா அவங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்கிறேன், எதுக்காக நீ அவங்க எல்லாரையும் கொலை பண்ற, எனக்கும் இந்த கொலைங்களுக்கும் என்ன சம்பந்தம், உனக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பண்றேன், இன்னும் 25 நாள்ல நீயே எங்களில் ஒருத்தவன் ஆயிடுவா அப்படின்னு அந்த சூனியக்காரியும் சொல்லுவா. இப்ப அதை கேட்கிற நம்ம ஹீரோவுக்கும் ரொம்பவே கோவம் வருது. நான் கண்டிப்பா உங்களில் ஒருத்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொல்றது சரிதான், நீ ஒன்னும் எங்களை மாதிரி இல்லை, ஏன்னா நீ ஒரு தீய சக்தி, உண்மையிலேயே நீ ஒரு அரக்கன், அது மட்டும் இல்ல நீ தான் எங்களோட அரசர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மாடி மண்டிடுறா. இதை கேட்டு கடுப்பான
கடுப்பான அவன் அந்த சூனியக்காரியோட கழுத்தை பிடிச்சு அவளை ஆகாயத்துல தூக்கி எறிகிறான். அப்ப இதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோயின் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்க, இப்ப நம்ம ஹீரோ அவளை துரத்திக்கிட்டு போய் அவ முன்னாடி வந்து நிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்துடுறா. அதனால அவ தலையில அடிப்பட்ட ரத்தம் வழியுது. ஹீரோவும் அவகிட்ட நெருங்கி வர, என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவ அவனோட கையை பிடிக்கிறா. அவ டச் பண்ணதுமே இப்ப நம்ம ஹீரோவும் பழையபடி நார்மல் ஆயிடுறான். அதிர்ச்சியில ஹீரோனை இப்ப மயக்கம் போட்டு கீழே வந்துடுறா. சந்தியா இப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க, ப்ளீஸ் உடனே வீட்டுக்கு வாங்க, இங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குன்னு சொல்றா. சோ அதை கேட்டு நம்ம விஹானும் வேகமா அவனோட வீட்டுக்கு வந்து சேர்றான். விஹான் உனக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு வீணாவும் அவன் கிட்ட கேட்பாங்க. ஆனா ஹீரோவா அவங்களுக்கு பதில் சொல்லாம அங்க என்ன நடக்குதுன்னு குழப்பத்துல இருப்பான். விஹான் இவங்க தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சௌஹான், அப்புறம் இவ தான் அவங்களோட ஒரே பொண்ணு ருச்சி, இவன் தான் என்னோட பையன் விஹான் சொல்லி அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அண்ணா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, தெரியுமா தான் என்ன அப்படி உங்ககிட்ட பேச சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க. சோ எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லி அவங்க கிட்ட சாரி கேட்கறா. அவ வெளியே இருக்கா, முதல்ல போய் அவளை பாருங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, அர்ஜுனும் ஹர்ஷும் இவர் அப்படி யாரை பத்தி தான் சொல்றாருங்கிற கன்ஃபியூஷன்லயே வெளியே வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் அடிபட்டு மயக்கத்துல கார்ல கிடக்கிறத பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப வீணா ருச்சி அப்ராட்ல படிச்சிருக்கா, அப்படி இருந்தும் கூட நம்மளோட கலாச்சாரத்து மேல அவருக்கு நிறைய மரியாதை இருக்கு. சோ அதனால தான் அவ கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறா. இவள மாதிரி ஒருத்தி தான் உனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுற விஹான், நீங்க ஆசைப்பட்டா போதுமா, என்னோட ஆசை என்னன்னு நீங்க யாருமே கவலைப்படல, நான் அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வீணா கிட்ட சொல்ல, கொஞ்சம் அமைதியார் விஹான் வீணா அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அக்கா சரியா தான் சொல்றாங்க, உங்க பொண்ணு புத்திசாலியாவும் அதே நேரத்துல ரொம்ப அழகாவும் இருக்கா, ஜஸ்ட் லைக் மீ. விஹானுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஹர்ஷுக்கு கூட இதே மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணும். வா விஹான் வந்து ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படின்னு அவர் சொல்ல, மிஸ்டர் சௌஹான் எங்களை மதிச்சு நீங்க எங்களோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐம் சாரி, உங்க பொண்ணு ரொம்ப நல்லவ, என் அம்மாவுக்கு அவளை பிடிச்சிருக்கு, ஆனா என்னால அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இங்க பார்ப்பா விஹான், இந்த கல்யாணம் இப்ப நடக்கிறது ரொம்ப முக்கியம், அதனால தான் நாங்க அவசர அவசரமா இந்த ஏற்பாடை பண்ணோம், என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்ல, இப்ப அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண் விழிக்கிறா. அவளுக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வருது. ப்ளீஸ் கதவை தரங்க, என்ன வெளியே விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்த ஆரம்பிக்கிறா. அதை பாக்குற அவங்க ரெண்டு பேரும் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. அவன் அந்த பொண்ணை கொலை பண்ணதை நான் பார்த்துட்டேன், சோ என்னையும் அவன் இனி உயிரோட விட மாட்டான், ப்ளீஸ் இந்த டோரை ஓப்பன் பண்ணுங்க. இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு ஹர்ஷும் கேட்க, ஒருவேளை விஹானன்னா கண்ட்ரோல் டெலிட் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துட்டார் போல, அதாவது இவங்களோட மெமரி அவர் இன்னும் டெலிட் பண்ணலன்னு அர்ஜுனா சொல்லுவான். விஹானோட அம்மா, நான் எது பண்ணாலும் அது என் பையனோட நல்லதுக்காக தான் இருக்கும், இன்னும் 25 நாள் கழிச்சு, அதாவது உன் பிறந்த நாளுக்கு அப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நம்ம யாருக்கும் தெரியாது, வரப்போற ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தணும்னா அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி, சோ நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நான் உன் காலில் கூட விழற விஹான். அம்மா நீங்க என்ன பண்றீங்க, எப்படி நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களால இன்னொரு பொண்ணோட லைஃப் அழிக்க முடியும், இன்ஃபேக்ட் ஏன் இந்த ஒன்றும் உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல, எப்படி என்னால ஒருத்தவங்க பண்ணி ஒழிஞ்சு காலம் பூரா வாழ முடியும்னு நீங்க நம்புறீங்க. அம்மா இந்த ஃபேமிலி என்னைக்குமே எனக்கு ஒரு ஷீல்டா தான் இருந்திருக்கு, ஆனா நான் எப்பவுமே அதுக்கு ஒரு வீக்னஸா தான் இருந்திருக்கேன், என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு எந்த ஒரு ஃபேமிலியும் இவ்வளவு பண்ண மாட்டாங்கம்மா, நீ ஒன்றும் அனாதை இல்லை விஹான், உன்னோட அம்மா இன்னும் உயிரோட தான் இருக்கேன், நீ எப்பவும் எனக்கு ஒரு வீக்னஸா இருந்தது இல்லை விஹான், நீ என்னோட கனவு அப்புறம் நம்பிக்கைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னாச்சு, தாய்ப்பாசத்துல நீங்க கூட ஆகிட்டீங்க, எப்படி ஒரு பொண்ணோட லைஃப் அழிச்சு என்னை காப்பாற்ற முடியும்னு நீங்க நம்புறீங்க, உங்க எல்லாருக்கும் நான் யாரும் தெரிஞ்சும் கூட என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, இதே மாதிரி இன்னொருத்தையும் எப்படி இருப்பான்னு நீங்க நம்புறீங்க. ஒருவேளை நீங்க சொல்றது கேட்டு நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சா கூட எத்தனை நாளைக்கு என்னால் உண்மையை அவகிட்ட இருந்து மறைக்க முடியும், என்னைக்கா இருந்தாலும் அவளுக்கு ஒன்றும் தெரியதான் போகுது நான் ஒரு அரக்கன்னு, நீ ஒன்னும் அரக்கன் இல்ல விஹான்னு வீணவும் சொல்லுவாங்க. உண்மை கிட்ட இருந்து உங்களால ரொம்ப நாளைக்கு ஓடி ஒளிய முடியாதுமா, நான் ஒரு அரக்கன். இங்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க மேரேஜ் லைஃபை பத்தின ஒரு கனவு இருக்கும், ஆனா நான் இருக்கிறதுலே மோசமான ஒரு கனவு, கனவு என்னவா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனா அது உடைஞ்சிரும், ஆனா நம்பிக்கைங்கிறது என்னைக்கும் உடையாது, நீ என்னோட நம்பிக்கை அப்புறம் கௌரவம் விஹான், நாங்க எல்லாருமே உங்களுக்குள்ள இருக்க அந்த நல்ல குணத்தை பார்த்திருக்கோம், அப்புறம் எனக்கும் நம்பிக்கை இருக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு அதை பார்ப்பாங்க, நீ யாருங்கிற உண்மையை ஏத்துக்கிட்டு முழு மனசோட உன்னை காதலிப்பா, அப்படி இருக்கும்போது நீ எப்படி சொல்லலாம் விஹான் உன்னை யாரும் காதலிக்க மாட்டாங்கன்னு, இப்படி வீணா சொல்லிட்டு இருக்கும்போதே விஹானும் அங்க இருந்து போறான். இப்ப ஹீரோ நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வரான். அப்ப அவ கார் டேஷ்போர்ட்ல இருந்து ஒரு ஒயர் எடுத்து அந்த லாக்கை ஓபன் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவனோட சூப்பர் பவர்ஸ் வச்சு அவள் அங்க இருந்து போக விடாம பண்றான். அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோனோட கையை பிடிக்க பழையபடி இப்ப நார்மல் ஆயிடுறான். இப்ப ஹீரோனோட கையை பிடிச்சு வலுக்கட்டாயமா வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போறான். ப்ளீஸ் என்ன விட்டுருங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் கத்திட்டு இருப்பா. இவளுக்கு என்ன பத்தின எல்லாம் உண்மையும் தெரியும், நீ என்ன பார்த்தனே உங்ககிட்ட சொல்லுன்னு நம்ம ஹீரோ அவகிட்ட சொல்றான். அந்த பில்டிங்ல எல்லா இடத்துலயும் ஒரே ரத்தமா இருந்துச்சு, நீ இந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சு அவளை தூக்கி எறிஞ்சு அப்படியே கொன்னுட்டுங்கிற மாதிரி பயந்துகிட்டே சொல்றான்.